அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ண பகடன் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்ன அலர்ட் மெசேஜ் தான். ஸோ நமக்கான நேரம் குறைவாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம படிக்கும் நேரத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த நேரத்தை விட இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோன்னா டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா, ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்போம், வீணடிச்சிருப்போம். இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாரத்தான் போட்டியில் பார்த்தோன்னா மொத்தம் டோட்டலாக 1 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா 9 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் 10வது கிலோமீட்டர் ஓடும்போது நம்ம அசால்ட்டாக இருக்க மாட்டோம். பார்த்தீங்களா? 10 கிலோமீட்டர் ஓடும்போது எவ்வளோ கவனமாக இருப்போம். ஒரு சின்ன கவன சிதறல் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தோன்னா ஒரு சின்ன கவன சிதறல் கூட வேண்டாம். ஏன்னா நமக்கு இருக்கிற நாட்கள் ரொம்ப 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 கரெக்டாக இருக்குது. நான் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். 160 நாட்கள் இருக்குது அப்படின்ட்டு. 100 நாட்கள் நீங்கள் படிக்கிறதுக்கும் 60 நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது 3 மாதம் ப்ளஸ் 10 நாள். இந்த 3 மாதம் 10 நாள் படிக்கிறதுக்கு மீதி இருக்கக்கூடிய 60 நாட்கள் 2 மாதம் பார்த்தோன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ வரக்கூடிய நாட்களில் படிக்கிறதுக்கான நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. இயர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்குங்க. அன்வான்டான விஷயங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. வீட்டில் கான்வர்சேஷன் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கிறதுக்கான நேரம் என்னவோ அதை மட்டும் யோசிங்க. ஸோ எக்ஸாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட சீக்கிரம் வந்துடும். இன்னும் 2 மாதம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரூப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோன்னா பரபரப்பாயிடுவாங்க. எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க மும்முரமாக. ஸோ நீங்கள் அப்போ போய் நீங்கள் முட்டி மோதி நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ டைம் கரெக்டாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நேரம் குறைவாக இருக்குது. படிக்கும் நேரத்தை நம்ம பார்த்தோன்னா அதிகப்படுத்தணும். படிக்கிறதுக்கான கால இடைவெளியை நாம் உருவாக்கிக்கணும். எனக்கு டைம் கிடைக்கல நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுல பிரோஜனம் கிடையாது. அந்த டைமை எப்படி ஒதுக்கலாங்கிறத யோசிங்க. அதுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே என்ன எத்தனை நாள் நம்ம யோசிச்சுட்டே இருக்க முடியும்? படிக்கிறதுக்கான கால இடைவெளியை நம்ம எங்கெங்கே ஒதுக்கலாம், எப்படி நம்ம டைம் பார்த்தோன்னா மேனேஜ் பண்ணலாம். இயர்லி மார்னிங் படிக்கலாமா, லேட் நைட் படிக்கலாமா? ஆனால் லேட் நைட்னா ரொம்ப தூக்கத்தை கெடுத்துட்டு படிக்கக்கூடாது. நல்லா கேட்டுங்க, கரெக்டான தூக்கம் இருக்கணும். மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு தூக்கம் இருக்கணும். மினிமம் நான் சொல்கிறேன். ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்குங்க. தேவையில்லாமல் பார்த்தோன்னா சாப்பிடாம இல்லாமல் அப்படி நீங்கள் படிக்கிறதுல பிரோஜனமே இருக்காது. படிக்கிறது மைண்டில் நிற்காது. இல்லை படித்தது மைண்டில் நின்னாலும் எக்ஸாம் ஹாலில் போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. நான் அதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு சாப்பிட்றது அந்த நேரத்துக்கு நீங்கள் வயிறு முட்டை சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது. வயிற்றுக்கு அளவாச்சு சாப்பிட்டுருங்க. தூக்கமும் அதே மாதிரி தான். அளவாச்சு தூங்கிடுங்க. ஒரு 5 மணி நேரமாச்சும் தூங்கிடணும். விடிய விடிய படிக்கிற அந்த 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 இதே வேண்டாம். விடிய விடிய நீங்கள் படித்து நீங்கள் பார்த்தோன்னா என்ன ஆகிடும், இயர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ஓகே தான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்க. டே டைமில் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, கொட்டாயை விட்டுக்கிட்டு தூக்க கலப்புலேயே அந்த டே டைம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது டோட்டலாக வேஸ்ட் தான். படித்தது மைண்ட்லேயே நிற்காது. 2 நாள் ஆகிடும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. அப்படி வேண்டவே வேண்டாம். அதிகபட்சம் 12:30 வரைக்கும் படிங்க, படுத்துருங்க. காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்துருங்க, கரெக்டாக இருக்கும். 5:05க்கு எழுந்துருங்க, கரெக்டாக இருக்கும். இல்லையா 12 மணிக்கு படுத்துருங்க, 5 மணிக்கு எழுந்துருங்க. 5 ஹவர்ஸ் தூக்கம் மினிமம் இருக்கணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் இந்த 3 விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்தணும். படிக்கிறதுக்கான காலத்தை நாமளே பார்த்தோன்னா தயார் செஞ்சுக்கணும். வேறு வழி கிடையாது. நம்ம காரணங்கள் சொல்கிறதுனால இங்கே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன், கவன சிதறல் இல்லாமல் படிக்கிறதுல மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். ஸோ இதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் இதுக்கு பார்த்தோன்னா உங்கள் கூட டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலில் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். வீடியோ கிளாஸஸ்லேருந்து எல்லாமே தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடன் கிருஷ்ணன். தேங்க்யூ.